சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்னா நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. சைலண்ட். பேசாதீங்க, பேசாம இருங்க. சைலண்ட். ஏச்சி வாய் மூடு. பொம்பளையிலே பேசாம இருக்காங்க. ஊழல். கமான். போங்க எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். கரெக்டா அமுக்கிட்டீங்கல்ல? அது அது தெரிய அமுக்கலன்னா இன்னொரு தடவை அமுக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் வம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும். இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி. இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்து சாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம். டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்தவம் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தரும் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா. இந்த சைடு திறக்கவா? இந்த சைடு திறக்கவா? இந்த சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேண்டாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. ஏண்டி, நான் பாட்டு நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்னேன். நீ இன்னைக்கே போன அடம் பிடிச்ச. இப்போ குடல்ல கொண்டாந்து தள்ளிட்டானுங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி 1-2 கட் எடுத்து நைஸா வேட்டிக்குள்ள விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார். உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க.
என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க் இருக்கிறீங்க, இவ்வளவுதாங்கிறீங்க? ச்சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேரு எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே? என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு. நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு நிமிஷம். மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல? நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்க. சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இது பார், நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன். இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சார். இவன் துப்பாக்கி மாத்திரல சார், உடம்புல டைனமைட் வச்சிருக்கிறான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு. நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கிறோம். எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற. ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூசிட்டு இருக்கிறான். இல்ல அங்க எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி, காப்பாத்திடுவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பு அடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது பிடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு 2 சூட்கேஸ் வேணும். 2 கூட வேணாம் சார், 1 இருந்தா போதும். ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால 2 பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மில்ட்ரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் 2 பேராவது எங்கூட இருக்கணும்ல. ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான். பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல இல்ல? கல்யாணம் ஆகல. எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க. மத்தபடி நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க, உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க. அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சுமதி கண்ணு கண்டுபிடி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை உடைச்சு உள்ள போலாமா சார்? நோ. உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயய்யய்ய, இன்னும் நாறுதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டியை வந்தாச்சு. பெட்டியை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது. நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே பளிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி. குயிக். தேங்க்யூ. வாங்க. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா?
கொண்டாங்க உள்ள போங்க. சுமதி நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதிக்காரன்னு கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்கு தான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார் ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சிட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ, என்ன சார்? கட் பண்ணிட்ட ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதிக்கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார் அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார் ஒரு ஆள் வரேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். போலீஸ்! ஜீசஸ்! ஜீசஸ்! நோ! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. அவளை காப்பாத்துருவோம், காப்பாத்துருவோம். காப்பாத்துங்க. ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல அவன் கூட்டாளி யாராவது இருக்கானா? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஜீசஸ்! ஷூட் பண்ணா போங்க. போங்க போங்க, போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மதுரை, நில்லு நில்லு. என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? Yes. சும்மாவா சொன்னாங்க வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடම ஒரு நாளைக்கு வண்டியில ஏறணும். கரெக்ட். ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டிருந்தா சொல்லுங்க. நைட்டா போய் அடிச்சிட்டு வந்துறேன். Will you shut up? ஓகே, thank you. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கறதே நான் ஒருத்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கான்ல? பையன்? ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஏதாவது லேகி வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேன். கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? புரியாம பேசுறியே. இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன். இவருக்கு ஆபத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னால தான். ஐயோ, என்னங்க இது? உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லா தான் இருக்கு. ஏதோ 4-5 பேர் சரியில்லைங்கிறதால எல்லாரையும் குறை சொல்லாத. விட்டா பேசிக்கிட்டே இருப்பது பார். இத புடி, நீ இத புடி. என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க? அது இவனை இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோன்னா பாத்துக்கறேன். அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல. இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக தான் இவ்வளவு பணம். ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சரி நட. இத பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப். அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வளவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இத பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா,
என்னடா பையா என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி பண்ணாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இருடா. என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணும் இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதடா. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலகணி எடு. என்ன படுற? கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டாதான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாதே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே, பொம்பளைதான் தெரியுது. ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டீங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த?
அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவனா நடந்துக்குவோம். வேட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். வரேன். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்ல பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா. படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து கசமுசம் ஆயிருச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம் காஃபி. எதுக்கு? கீழே நாயர்கல்ல இருந்து முதல்ல நான் காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காஃபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். உண்மையிலே ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? ஹார்ட் லிவர். இல்லங்க, உங்களுக்கு 3த்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய், என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதன வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு. அவங்களுக்கெல்லாம் மாதிரி என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான்னு திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. டேய் 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 டேய், போதும்டா. ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கற? இல்லண்ணே, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கி இருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமனசு என்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட் பிரஷ் ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி. பதரே, ரசகுல்லா தான். ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான். அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா ஒரே ராத்திரி தான் எங்கோட்டு வந்த? என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ, இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன், எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். குட் மார்னிங். குட் மார்னிங். டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? எங்க அந்த பையன் இருக்கா? பையா, கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க. அப்படி சந்தேகமா பாக்காதீங்க, எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன? இது அட, வாய் திறந்து பதில் சொல்லுமா, ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது? கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா.
நான் கீழே படுத்திருந்தேன். சரி. என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த, வெளிய பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா. ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி வா போலாம். ஓகே நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார்? இல்ல நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாட்டை ஆள்றதே லேடி தானே? தப்புதான். இனிமேலும் நாம அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜிட்ட கொடுத்து அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்க கேட்ட சாட்சி நாளை காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா கொஞ்சர வேலையா? அம்மா லலிதாம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புரியா புடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேவ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு, அந்த ஆளு 100% கிரிமினல். சாரி, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிருக்கீங்க அந்த ஆளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு அவர் சரியான ரூட்ல போயிருந்தா இந்நேரம் அவர் போலீஸ்ல பெரிய லெவல்ல இருந்திருப்பாருன்னு. அந்த ரூட்ல நான் அவரை மாத்த போறேன். நீ உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. உன்னை தன் ரூட்ல கொண்டு போய் உன்னை கிரிமினலா மாத்திடுவான். ஜாக்கிரதை. நீங்களே என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நீங்களே அந்த ஆளோட பழகிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? நான் வரேன். பொறாமையா? எனக்கா? கடைசியில் என்ன கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டியா? சந்தோஷம். குட் மார்னிங் தாய்க்குளமே. குட் மார்னிங். மணி 10 போகுது. கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குடி. லலிதாம்மா வந்துட போறாங்க. வந்தா என்ன? வந்தா என்னவா? நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி ஒருவேளை லேட் ஆயிருக்குமோன்னு மறுபடியும் எம்எல்ஏ தானே சந்தேகப்படுவாங்க. எந்திரிச்சு குளிமா. என்னது? கொஞ்சம் ரொமான்ஸா தூக்குங்க. ரொமான்ஸா தூக்குறதா? ஐயோ, போய் குளி. என்னாச்சுமா? பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போங்க. இது பாரு, பாத்ரூம் வரைக்கும் வேணா கூட்டு போறேன், ஆனா குளிக்க வேணா சொல்லிடாத. அது என்னால முடியாது. சரி, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு வந்துரு.